வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு அழகிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல் மாநிலத்தில் பாரிய மழைகள் பல்வேறு இடங்களிலும் பொழிந்து வருகிறது. அந்த வகையிலே சிட்னி, நியூ சவுத் வேல்ஸ் சிட்னி, தமிழர்கள் சரிந்து வாழும் இந்த பகுதி என்று சொல்லக்கூடிய பரமட்டா ஏரியாவில் இருக்கிற என்ன மாதிரி அந்த பரமட்டா ரிவரில் நேற்று நான் போட்டிருந்தேன். ஃப்ளோஸ் வந்து கூடிக்கொண்டு போகுது. மழையும் விட்ட பாடில் இரவில் பகலில் எல்லா நேரத்துலையும் பொழியுது, பெஞ்சு கொண்டிருக்கு. அப்போ இன்றைக்கு யோசிச்சு அந்த பரமட்டா ரிவர் வந்து ரிவர் கேட்ச்மென்ட்ன்றது ரிவர், இந்த பரமட்டா ஃபெரி ரிவருக்குள்ளே வந்து அப்படியே திரும்ப ஓஷனுக்கு ஹார்பர் பிரிட்ஜுக்கு போகுதல்ல. அப்போ அந்த இடத்துக்கு தண்ணி எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தால் பரமட்டாவிலிருந்து கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த காசல் ஹில், போக்கம் ஹில்ஸ், காசல் ஹில், காலிங்ஃபர்ட், மற்ற பக்கம் அங்கால பிளாக் டவுன், ப்ராஸ்பெக்ட், அந்த போர்டரை மட்டும் சொல்கிறேன். அந்த பகுதியில் உள்ள கேட்ச்மெண்ட், அதாவது இந்து மழை பெய்தால் அந்த இடத்துல இருக்கிற மழையெல்லாம் கடைசியாக இந்த பரமட்டா ஃபெரி டெர்மினல் ஓஃபுக்கு கிட்ட வந்து சேரும். அப்போ அதுக்கு வந்து கணக்க க்ரீக்ஸ் இருக்குது. டார்லிங் மில்ஸ் க்ரீக்ன்றதை இப்போ நான் பார்க்க போகிறேன். நிறைய டுங்காபி க்ரீக், அப்படி குட்டி குட்டி க்ரீக்குகள் கணக்கு இருக்குது. அதுக்குள்ளால் வந்து தான் கடைசியாக அவர் இங்கே வந்து சேருவார். என்னிடம் பரமட்டா ரிவருக்கு இது இந்த க்ரீக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படி சின்ன சின்ன பிரான்ச்சஸ், இந்த ட்ரீ பிரான்ச்சஸ் மாதிரி தான், மரத்தில் ட்ரீயில் கணக்கு பிரான்ச்சஸ் இருக்கும் தானே, அப்படி தான் அவைகள் வளரணும். அதே மாதிரி இந்த ரிவரும் எல்லா இடத்தையும் க்ரீக்ஸ் இருக்கும். அந்த க்ரீக்ஸ் வந்து தண்ணியில் கொண்டு வந்து சேர்க்குது இந்த பரமட்டா ரிவருக்கு. இந்த கடைசியாக அது ஓஷனுக்குள்ளே போய் உப்பு தண்ணியோடு கலந்து ஒரு வித பிரியோசனம் இல்லாமல் போகுது. அது ஒரு விஷயம். என்னென்று பிடிக்கிறது, என்னென்று வச்சுக்கிறதுன்றெல்லாம் இட்ஸ் எ பெரிய மெஸ்ஸிவான ஒரு சாமான். பாருங்க, இது சின்ன ஒரு இந்த க்ரீக்ஸ் சில நேரங்களில் இன்றைக்கு பரவாயில்லை, இந்த இதெல்லாம் வடிஞ்சு ஓடி இருக்கும். இன்றைக்கு பரவாயில்லை, அவ்வளோ கணக்க ஓட்டம் இல்லை. இங்கே பாருங்க, இது வந்து டார்லிங் மில்ஸ் க்ரீக்குன்னு சொல்லி இதில் வந்து கேட்ச்மெண்ட் இங்கே மேலுக்கு வந்து காசல் ஹில் பகுதியிலிருந்து வர தண்ணிகள் சேருது. நிறைவாக இந்த தண்ணி இப்போ போய் இதுக்கு பிறகு டார்லிங் மில்ஸ் க்ரீக் அப்படியே போய் டுங்காபி க்ரீக்கில் சேர்ந்து திரும்ப அது பரமட்டா ரிவருக்கு போய் சேருது. சரிதானே? இங்கே நல்ல ஒரு ஓட்டம். இது மழை தண்ணி இது மட்டும் வந்திருக்கு. இதாங்க நேற்றியா பொழுதுல இந்த புல்லுகளை பார்க்க தெரியுது. இது மட்டும் வந்திருக்கு. நல்ல ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கு. அழகாக இருக்கு என்ன, நல்ல அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், அமைதியான நதியிலே ஓடும். நல்ல வடிக்க இந்த நாணத்தில் இந்த புல்லுகள் சரிஞ்சு இருக்கு என்ன, நல்ல வடிவாக இருக்குது. அதுவும் நல்ல வடிவாக இருக்குது. வாங்கோ, எவ்வளோ தூரம் போகலாம் மட்டும் சொல்லி போய் பார்ப்போம். அங்கே ஒரு டேம் ஒன்று இருக்குது. எத்தனை பேர் வந்தீங்களோ வரையா, இதில் ஒரு பெரிய டேம் ஒன்று இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். ஸோ அடுத்த முறை நான் இங்கே வரையக்குள்ளே யாருக்காவது விருப்பமாட்டா சொல்லுங்க, நீங்களும் என்னுடன் இணைந்து கொள்ளலாம். ஸோ நல்ல குட் ஃபன். இன்னும் சின்ன சின்ன ரிஸ்க் இருக்கும், வீட்டை சொல்லாமல் தான் பெறவானும். ரிஸ்க்குகள் தானே, ரிஸ்க்கான வேலை செய்ய போக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். அதில் வந்து ஒரு சுவேஜ் பைப் ஒன்று இருக்குது. ஒற்றையடி பாதையிலே, இந்த இப்படி ஒரு ஒற்றையடி பாதைக்குள்ளால் நடந்து போகணும். உறவுகளை நான் இந்த
இந்த படங்களெல்லாம் எடுக்கிறேன், கேப்சர் பண்ணி போடுறேன். நீங்கள் ஒருக்கா பார்த்துட்டு ஒருக்கா இதை சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. சிட்னி ஸ்ரீ என்ற தளம், சிட்னி ஸ்ரீ என்ற இணைய யூடியூப் தளத்தை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்கண்டா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதில் ஒரு பணச்செலவுகளும் இல்லை. என்னென்னு செய்கிறேன்டா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களாண்ணே, பார்க்குறதுக்குள்ள ரைட் ஹேண்ட் மூலையில் சப்ஸ்கிரைப் என்ற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனு அமர்த்துறது மட்டும்தான் வேலை, சரிதானே? அமர்த்தினா எனக்கு ஒரு ஆக்கம் ஊக்கமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஓகே, இதுதான் நான், சரிதானே? அப்போ வாங்க போய் பார்ப்போம். குடி கொண்டு தான் பாருன். இன்றைக்கு எந்த மழை பெஞ்சு கொண்டு இருக்குது, குடியோடாமல் பாருன். நல்லா இருக்குது. நீங்கள் கனவேர் பார்க்குறீங்க தொடர்ந்து. அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், சரிதானே? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்டா கனவேர் பார்க்கக்குள்ளே நான் சந்திக்க சொல்கிறேன். நீங்கள் சரி, உங்களோட அந்த பதிவை பார்த்து நான் இந்த பதிவை பார்த்தேன் நான்ண்டு. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை. கிட்டத்தட்ட 99.9% பார்க்குறாங்கல்ல. சில பதிவுகள் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலால் பார்த்துருக்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சரியான குறைவாக இருக்குது. எனவே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இதில் ஒரு மரம் விழுந்திருக்கு. யானைக்காடு சாப்பாடிக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் யானை இல்லை, இங்கே இருக்குது யானை, ஜூவில் மட்டுமே. மரம் ஒன்று விழுந்திருக்கு. ஒரு சின்ன குட்டி இதை கடக்க வேணும். ஷூ போட்டு வரேன், பாப்போம், வெட்டி கிடக்கலாம். பாருங்க, அதி உயர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்குது. இந்த மழை வந்து சில நேரங்களில் அடிச்சு ஊற்றுற மழைக்கு இப்போ நான் நடந்து போகிற பாதைக்கு வெறியலாது. இந்த க்ரீக் வந்து ஃபுல்லாக தண்ணி ஓடும். அப்படியும் சில நாளில் வந்திருக்கு. இதுக்கு நான் முதல் வர முயற்சித்து முடியாமல் போன பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. இன்றைக்கு இந்த முறை அவ்வளோ பெருசாக மழை பெய்யாதபடியே இங்கே பெரிய ஒரு மரம் விழுந்திருக்கு. அதில் பாருங்க, இதுலேயும் இன்னும் ஒரு சுவர் க்ராசிங் ஒன்று இருக்குது. அதாவது இங்கே எனக்கு பின்னால் இருந்து இருக்கிற வீடுகள்லேருந்து அங்கே சுவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி சுவர் க்ராசிங் உண்டு. உள்ள எலக்ட்ரிசிட்டி பில்லர் ஒன்றும் இருக்குது. இது கீழே ஏதோ ஒரு பம்ப் ஒன்று போட்டிருக்கணும், சுவர் பம்பாக இருக்கலாம். இதில் ஒரு நல்ல குட்டி டிம்பர் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. டிம்பர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் செய்திருக்கிறேன். பார்ட் ஆஃப் மை ப்ராஜெக்ட். சொல்வார்கள் ஒவ்வொன்றும் அந்த ஹெட் ஸ்டாக் டிம்பர், சரியான செலெக்ஷன் ஆஃப் டிம்பர், ஹேண்ட் ரெயில்ஸ், டெக்கிங், அப்படி வெவ்வேறு காம்போனன்ட்ஸை கொண்டது. அது வெரி இன்ட்ரெஸ்டிங். டிம்பர் பிரிட்ஜ் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிம்பர் பிரிட்ஜ் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாமான் உண்டு. பழைய காலத்தில் ஆதியில் மனிதன் பாவிச்ச ஒரு மெத்தட் என்ன, ரிவரை க்ராஸ் பண்ணுறதுக்கு. நான் தொடரே இல்லாத போல இருக்குது. இதில் இருக்கிற இந்த தண்ணி தேக்கங்களை பார்க்கக்குள்ளே வளைக்கி விட்டுதாண்டா அப்படியே நேராக போய் தண்ணிக்குள்ளே விழுதன் ஆற்றுக்குள்ளே. அப்படியே வந்து என்ன பிடிக்கலாம். அங்கே பொடியை வந்து பரமற்ற ஆற்றில் மிதந்த சடலம் என்று வந்து சேரும். நாங்கள் இப்படியே போய் ஒரு
ஒரு டேம் ஒன்றை பார்க்க போகிறோம். அந்த டேம் வந்து ஃபங்க்ஷன் இப்போ நான் நடந்து வர இடமெல்லாம் தண்ணி தேக்கி வைக்கிறது தான் அந்த ஃபங்க்ஷன். இந்த டேம் ஃபுல்லாக கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாகிட்டுண்டா பாரிய மலைக்கு தெரியுது பாருங்க, தெரியுது எழுதி வச்சுக்கிறாங்க. சரி, கோஷன் வந்து போட்டிருக்கு, டூ நாட் என்டர் இஃப் த creek level is over, do not enter if the creek level is over the walkway. அண்டா போண்ட போட்டிருக்கேன். ஓ மை காட், அட கடவுளே, நிச்சயம் பாருங்களேன், இது என்னத்தை பிடிச்சி கொண்டு போகிறது. இது நான் முந்தி என்ற பதிவு பார்த்துருப்பீங்க. இந்த இதில் அடிச்சு போய்ச்சு போகுது, அந்த அந்த டனல் மாதிரி இருக்குல்லோ, அது வந்து இந்த மைனர் ஃப்ளோஸுக்கு டனல் போய்கொண்டிருக்கும். அதுக்கு கீழே மைனர் ஃப்ளோஸ் ஒன்று இதை சொல்லலாம். அதுக்கு கீழேயும் தண்ணி போகிறதுக்கு சின்ன ஒரு கிரிக் மாதிரி போட்டிருக்கேன். நான் அதால் கனதரம் நடந்து போயிருக்கிறேன். நான் அதை பற்றி பதிவு போட்டுக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது இதுக்கு நடக்கையில், அதுதான் அதில் சைன் போட்டுக்கணும், இந்த கிரிக்கெட் மேலால் தண்ணி விடனா நடக்காதீங்க உண்டு. இது பார்த்தீங்களே, மற்ற பக்கத்துக்கு நான் வேற ஒன்று யோசிக்கிறேன். மற்ற பக்கத்துலேயும் சரியான ஒரு வடிவான ஒரு இது இருக்கும். ஆனால் என்னென்னு வாரன்னு தெரியலை. மற்ற பக்கத்துக்கு அக்சஸ் இல்லை, ரோடு அக்சஸ் இல்லை, ட்ரெக்கால் நடந்து வரணும். பார்ப்பேன், நான் 7 மண்டா நடந்து வந்து போட பார்ப்பேன். இதுக்குள்ளே போனால் தொலைஞ்சு, இதுக்குள்ளே போனால் அங்கால பொடி தான் எடுக்கலாம். இதில் போய் மாட்டப்பட்டால் அங்கால மிதந்து வந்த பொடி என்று போடுவாங்க. பயங்கரம். நான் இதுக்கு இஞ்சால இறங்க இல்லை. பாருங்கள், இது பெரிய ஒரு டேம். நான் அந்த அதில் ஏறுங்கன்னு பார்த்துக்கிறேன். இதுக்குள்ளால் கீழால் போய் அங்கே ஏறினாங்க. அதில் நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது, வியூ பார்க்கக்கூடிய மாதிரி. ஒரு பயங்கரம். ஒரு துணிவு இருந்தாலும் இதுக்குள்ள நீந்தி அங்கால போகலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கு இயலாது, வயசு போடுது. நல்லா இருக்குண்ணே. இது வந்து இந்த தண்ணி விழாவும் நிறைவாக வந்து பரமட்டா ரிவரில் போச்சு. டார்லிங் மில்ஸ் கிரீக், இப்போ நிற்கிற இடம் டார்லிங் மில்ஸ் கிரீக். இந்த டேம் எங்கே இருக்குன்னு பார்த்தா, இந்த டேம் வந்து நட தூரத்தில் இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிறாக்களுக்கு அது பெரிய சர்ப்ரைஸ் ஆகிருக்கும், இப்படி ஒரு டேம் இங்கே இருக்காண்டு. போக்கமில் சந்தியிலேருந்து ஒரு நட தூரத்தில் இருக்குது. சரிதானே? 7 மணாக்கள் வந்து பாருங்கோ. இல்லாட்டி இந்த யூடியூப்பை பார்த்துட்டு மற்றாக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கோ. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. சரி, நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்திருக்கிறேன். இது மாதிரி பல இடங்களை பார்க்கலாம். தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ. ஓகே உறவுகளே, மறக்காமல் இதை பாருங்க. இந்த பதிவை நல்லா இருக்குது. ரைட், அதுக்குள்ள நடக்க நல்லா இருக்கும். அங்கால நடந்து நான் போயிருக்கேன், மற்ற பதிவில் போடுறேன். அதாவது ஒரு ஷீட் மாதிரி, அப்படியே ஷீட் மாதிரி இருக்குது பாருங்க. அப்படி ஒரு ஷீட் மாதிரி பாயுது. அதில் ஒரு வியர் மாதிரி ஒன்று இருந்த ஞாபகம். ஒரு சின்ன ஒரு அணைக்கட்டு மாதிரி இருந்தது. அதுக்கு மேலால் அப்படியே பாஞ்சு ஓடுறாரு. என்ன இது இப்படி ஃபுல்லாகிட்டுண்டா அப்படியே தண்ணி மட்டம் உயர்ந்து கொண்டு போகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் நெக்ஸ்ட்னு ஒரு 1/3 கிட்ட வந்துட்டுது. 1/3 அந்த டனல் மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாகிட்டுண்டா என்ன நடக்கும்? படம் 2 உயர்ந்து கொண்டு போவார். நீர் மட்டம் அப்படி உயர்ந்து போய் அந்த அளவுக்கு போகுது. அந்தளவுக்கு போகக்குள்ள நீ பாருங்கள், இதெல்லாம் நான் இப்போ நிற்கிற இடத்த நிற்கல. அது இது ஒரு டேமிൻ്റെ பகுதி. ஓகே, ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி உறவுகளே. மீண்டும் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் இடத்தை பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். வரண பதிவுகள் ஒரு டாக்குமெண்ட் பண்ணப்பட வேண்டிய பதிவுகளாக இருக்குது. இங்கிலீஷில் கதைச்சிருக்கலாம்.
மற்றவங்களும் பார்த்துருப்பாங்க, பரவாயில்ல. தமிழன்டா. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே.